உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க நிக்கிறாளே மாயாங்கிற பேரை மாத்தி துரோகம் பண்ணிட்டு இருக்கிற பிரியா, இது என் ஃப்ரெண்டு தான். இவ கொடுத்த பணத்துக்காக பொய் சொன்னதுக்கு கடவுள் இவ கையாலே என்ன கத்தியால குத்து வாங்க வச்சு தண்டனையை கொடுத்துட்டாரு. என் உசுரை காப்பாத்தினது அமுதா தாங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் நடந்த அத்தனை உண்மையையும் இங்க சொல்ல போறேன். இவன் ஒண்ணு செந்தில் பொண்டாட்டியும் இல்ல, செந்தில் இவ கழுத்துல தாலி கட்டவும் இல்ல. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு செந்தில் மாதிரியே போய் இவளுக்கு புருஷனா கையெழுத்து போட்டதே நான் தான். செந்தில ஒன் சைடா லவ் பண்ணான். பணம் இருக்கிற திமிரில அவரை அடையறதுக்கு எல்லா போர்ஜரி வேலையும் பண்ணிடுங்க. இவ ஒரு விஷயத்த மனசுல நினைச்சிட்டானா, பொருளா இருந்தாலும் சரி உயிரா இருந்தாலும் சரி அடைஞ்சே தீரணுங்கிற அளவுக்கு வெறி பிடிச்ச சைக்கோ சார் இவன். சார் உண்மை. என்ன இப்படி சொல்றான்? இல்ல, இவ சொல்றத யாரும் எதுவும் நம்பாதீங்க. இவன் சொல்ற அத்தனையுமே பொய். யாரோ ஒரு ஆளை செட் பண்ணி கூட்டிட்டு வந்து இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இவ யாருன்னே எனக்கு தெரியாது. முன்ன பின்ன இவனை நான் பார்த்தது கூட இல்ல. எனக்கு எதிரா உண்மையை நிரூபிக்க முடியலன்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருமே தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படியா? அப்படின்னா ரெண்டாவது ஆதாரத்தை பாக்குறியா? அந்த ஆதாரத்தையும் பார்த்துட்டு இதையும் யாரோ பணம் கொடுத்து நடிக்க வச்சுட்டாங்கன்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆதாரமே நீதான். என்னது ஒரே குழப்பமா இருக்கு? என்ன ஆளறனா பாப்போமே. நான் செந்தில உயிருக்குயிரா காதலிக்கிறேன். அவர் எனக்கு வேணும். கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அது இல்ல எனக்கு சந்தோஷம். பாத்தியா என்ன பேசியிருக்குன்னு? அவரை என் புருஷனை அடையிறதுலதான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. நான் அவர்கிட்ட என் காதல சொல்றப்போ அவர் அதை மறுத்து அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. விக்னேஷ், இதுல நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என் கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்து செந்தில் மாதிரி நீ நடிக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.